ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுட் டெக் சேனல். நான் சுகுமார். இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் எல்லாமே ஆஃபர்ஸாக தான் போட போகிறோம். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, பிராண்ட்ஸும் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. எதை நோக்கி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, வரக்கூடிய அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொண்டு வராங்க. அதுக்காகவே ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணி அதுக்கான ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆஃபருமே வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் கிளியராக சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அடுத்தடுத்து அன்பாக்ஸ் நம்மளும் பண்ண போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயில் ஷவுமின்னு ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணுறோன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். ஜியோமின்னு நிறைய பேர் வேறு சொல்லுவீங்க. ஸோ ரியலாக எனக்குமே குழப்பம் இருந்தது. நெட்டில் எடுத்து பார்க்கும்போது ஷவுமி அப்படின்றதான் கரெக்டான வேர்டு. இதை எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து எம்ஐன்னு போடுறதுக்கு பதிலாக எம்ஐ பிராண்டில் இருந்து ஷவுமி அப்படின்றதான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு தான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். ஃபைனலாக நேமுக்கான விளக்கம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா Xiaomi 11 Lite NE அப்படின்றதான் நியூ எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5G ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா என்ன ஆஃபர் ப்ரைஸ் வருது அப்படின்றதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் Xiaomi 11 Lite NE 5G அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீடைல், என்ன கலர் வேரியன்ட், என்ன ரேம் வேரியன்ட் அண்ட் ஸ்டோரேஜ் என்ன அப்படின்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட சீலை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான டிரான்ஸ்பரன்சி சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலோட போட்டு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டைப் சி டு 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது மொபைலில் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல் திக்னஸ் அண்ட் வெயிட் கம்மியாக இருக்கிறது நல்லாவே ஃபீல் ஆகுது. மொபைல் ஆன் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரன்சி கேஸை வந்து போட்டு பார்க்கலாம். கேஸ் நல்லாவே ஃபிட் ஆகுது. கொஞ்சம் மஞ்சள் ஆகிற வரைக்கும் இதை வச்சு ஓட்டலாம். அண்ட் நெக்ஸ்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். புதுசாக வரக்கூடிய ப்ராடக்ட்லாம் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு அதில் என்ன ஆஃபர் வருதுன்னு சொல்லிடுவேன். பட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பல ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வரப்போகுது. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜாரில் வந்து கண்டினியூ அப்லோட் பண்ணிட்டே இருக்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லவுட் பஜார் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது. மறக்காம ஜாயின் பண்ணிங்க. வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நோட் பண்ற விதமா இருக்கிறது இதோட திக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். 6.8 mm திக்னஸும் 158 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பேக் சைடோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சோம் அப்படின்னா கூட பெருசாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதே வந்து தெரியல. அண்ட் கேமரா பம்ப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக ரெக்டாங்குலர் இல்லாமல் நல்லா சைடில் வந்து ஃபில்லட் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 டிஃப்ரெண்ட் கலர் வேரியண்ட் வருது. நம்ம கையில் இருக்கிறது வாய்னல் பிளாக் அப்படின்ற கலர் வேரியண்ட் தான். மேட் ஃபினிஷில் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் சிங்கிள் கேனில் யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெசல்ஸ் எல்லாமே வந்து மினிமம் பெசல்ஸாக 4 சைடுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் திக்னஸும் கம்மியாக இருக்கனால கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஓவராலாக டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வெயிட் கம்மியாக திக்னஸ் கம்மியாக இருந்தால் அந்த ஃபோன் ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே சூட்டபுளாக இருக்குது. நீங்கள் வெயிட் கம்மியாக ஒரு ஃபோன் காம்பாக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா 6.55 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. அண்ட் டச் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் 240 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ரெஸ்பான்ஸும் கேம் பிளேலாம் பண்ணும்போது நல்லாவே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் HDR10+ சப்போர்ட்டும் அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டோடையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது Gorilla Glass 5 சப்போர்ட்டோடையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் இண்டோரில் 500 nits நார்மலாக யூஸ் பண்ணும்போது இருக்கும். அவுட்டோரில் போய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மேக்ஸிமம் 800 nits வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவுட்டோர்லையும் விசிபிளாக பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஓவராலாக டிஸ்பிளே பற்றி சொல்லணும் அப்படின்னா ரியலாகவே செம குவாலிட்டியாக இருக்கு. பிளாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிச் பிளாக்ல இருக்கு. பார்க்கறதுக்கே டிஸ்பிளே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் குறை அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. அமோலட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது கண்டிப்பாக இதில் ஒரு குறையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ எஃபெக்ட்ல கேட்கறதுக்கு நல்லாவே லவுடராக நல்லாவே இருக்கு. அண்ட் டாப்ல எம்ஐயோட ஃபேவரட்டான IR பிளாஸ்டர் வந்து மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே இருக்கு.
ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பவர் பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.24 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் ஓவராக பிரைட் பண்ணி எக்ஸ்ப்ளோஸ் அதிகமாக பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இதனால் ஸ்கின் டோன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரிகிற மாதிரி இல்லை. ஸோ அதை மட்டும் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.79 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ அவுட்புட் நீங்கள் ஒரு சில சாம்பிள்ஸ் பார்க்கலாம், நல்ல ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு வைடு கிடைக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மூணாவது கேமரா மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலாக மேக்ரோ ஃபோட்டோ எடுக்காம 2x அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு மேக்ரோ ஃபோட்டோ எடுக்குது. இதனால மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சு எடுத்தாலுமே நல்லா ஜூம் ஆகி தெரியுது. அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K 30 fps எடுக்க முடியுது. 1080 பிக்சல் 60 fps இல்ல 30 fps நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சூப்பரான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. MIUI 12.5 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்றாங்க. அண்ட் 3 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் வரக்கூடிய அடுத்தடுத்த வெர்ஷன் வந்து அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இது 12.5 ரன் ஆகிட்டு இருக்கனால உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ்னு எதெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோட்வேர்ஸ், இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஸ் தான் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆப்ஷன் தேவையில்லைன்னா ரெக்கார்டை ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை காம்போஸ் தேவையில்லைன்னா காம்போஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மினிமமான ஐகான்ஸ் மட்டும் தான் டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி தேவையில்லாத ஆப்ஸும் வந்து தனி ஒரு ஃபோல்டரை போட்டு கொடுத்து தான் இருக்காங்க. அதையும் கூட நீங்கள்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த ப்ளோட்வேர்ஸ் இதெல்லாம் தாண்டி OS யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஃபீல் இருக்கு. குறிப்பாக 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணும்போது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் குவால்காமோட Snapdragon 778G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிபியை பொறுத்த வரைக்கும் Adreno 642L GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 12 பேண்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய 5G மொபைல். ரேம் டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X, 6GB RAM and 8GB RAM ரெண்டு வேரியண்ட் வருது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் UFS 2.2 டைப்பில் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு டைப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெய்லி யூஸ் பண்ண மல்டி டாஸ்கிங் கேம் பிளேலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி டாஸ்கிங் நான் வந்துட்டு கண்டினியூவாக வந்து ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்தாலும் பெருசாக வந்து எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீல் எதுவுமே வந்து இல்லை. குறிப்பாக கேம் பிளே பண்ணும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா ½ an hourக்கு மேலே கேம் பிளே பண்ணாலும் பெருசாக ஹீட் ஆகிற மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற ஃபீலும் எதுவுமே வந்து இல்லை. அண்ட் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கேம் பிளே பண்ணும்போது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4250 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ண முடியுது. நார்மல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக கொடுத்தனால தான் பார்த்தீங்கன்னா ஃபோனோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு திக்னஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபோன் வந்து இதே மாதிரி ஆஃபரில் ஒன்று வருது, அதை போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னால் குயிக்காக வந்து சார்ஜிங் டெஸ்ட் எடுக்க முடியல. பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 75 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 0 to 50% சார்ஜ் ஆகணும் அப்படின்னா 30 நிமிஷம் டைம் எடுத்துக்கின்றாங்க. அதுவே 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 70 to 75 நிமிஷத்துக்குள்ள சார்ஜ் ஆயிரும் அப்படின்றாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அதில் உங்களோட யூசர் நேம் அண்ட் இமெயில் ஐடி கேட்பாங்க. லாகின் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் தான், நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் மட்டும் அதில் ஓப்பன் ஆகிருக்கும். அது உள்ளே போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம போடக்கூடிய போஸ்ட் எல்லாத்துக்குமே உங்களோட கருத்துக்களை மட்டும் கமெண்ட் பண்ணீங்கன்னா போதும். வின்னர் யார் அப்படின்றத 10 நாளுக்குள்ள நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நம்ம யாரையும் வின்னர் சூஸ் பண்ணுறது கிடையாது, வெப்சைட்லேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சூஸ் பண்ணிடுறோம் யார் வின்னர் அப்படின்றத. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாள் கழிச்சு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வின்னரா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நானும் கம்யூனிட்டி டேப்ல வந்து மறக்காம போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலாக இதில் என்ன ஹைலைட்ஸ் இருக்குது, குறைகள் என்ன இருக்குது, என்ன ஆஃபரில் என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைலைட்னு பார்க்கும்போது இதோட டிசைன் தான் சொல்லுவேன். திக்னஸ் ரொம்ப கம்மியாக காம்பாக்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது. டிஸ்பிளேவோட குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் அமோலட் டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ எஃபெக்ட்ல ஸ்பீக்கர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. 5G அப்படின்னு பார்க்கும்போது 12 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கேம் பிளே அப்படின்னு பார்க்கும்போதும் எந்த இடத்துலையும் லேக் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய குறை அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செல்ஃபி கேமராவில் சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது கொடுத்து இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணணும். அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்காம வந்து மிஸ் பண்ணுறதும் குறையா இருக்கு. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸை கம்மி பண்ணுன்றனால பேட்டரியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு குறையா இருக்கலாம். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட
27,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1,500 பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறதுக்கு வந்து அமேசான்லேயே நீங்கள் வாங்கும்போது கூப்பன் கோடு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மட்டும் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1,500 கம்மியாயிரும். இது இல்லாமல் ஒரு சில பேங்க் ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகாதுன்றனால அதை நான் சொல்லலை. அண்ட் 6 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கூட ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 29,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு 1,500 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 27,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃபரில் வாங்கணும், ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இல்லை ப்ரோ எனக்கு பேட்டரி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் லவுட் பஸர் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.